ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் மனவேதனை இன்னும் சற்று நேரத்தில் குறையும் தங்கமே. எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அது முற்றிலும் தவறான விஷயம், தவறான எண்ணம், தவறான நினைப்பு. உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவு. முருகனை நம்பிக்கையோடு நினைச்சிக்கோ. முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று பதிவிடு. முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று பதிவிடு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. அதனால் தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று பதிவிடு என்று சொன்னேன். உன் மனதை அமைதியாக வச்சுக்கோ. ஒருநிலைப்படுத்தாமல் அமைதி இல்லாமல் வைத்திருந்தால் எப்படி நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்குமா? சிறப்படையாகாது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம், எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்கள். வருத்தப்படாது. இதற்காக கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரை மட்டும் வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்கு நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களையே பற்றி யோசித்து மனச்சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் உனக்கு சுணக்கம் கண்டிருக்கிறாய். இப்போது எப்படி சுணக்கம் ஏற்பட்டது? எதனால் சுணக்கம் ஏற்படுகிறது? நீ அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிட்டேன். அதனால் அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் செய். மனம் முவந்து செய்வாய். என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாமலா இருக்கிறது? மன அமைதி இழந்து நிற்கிறாய். மனவேதனையில் இருக்கிறாய். உன் மனவேதனை இன்னும் சற்று நேரத்தில் குறையும். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். மாற்றச் செய்தி. முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று பதிவிடு. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். வாழ வைப்பேன், இது உறுதி. தைரியமாக நம்பிக்கையோடு இரு. தைரியம் இருந்தால் மட்டும் போதாது, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, துணிச்சலோடு இருக்கணும். துணிச்சல் இருந்தால் மட்டும் போதாது, உன் வாழ்க்கையில் நீ போராடணும். போராடினால்தான் ஜெயிக்க முடியும். நிறைய பட்டு விட்டாய், எனக்கும் தெரியும். நான் எதுவும் பார்க்காமல் இல்லை. எந்த அளவுக்கு உன்னால் செய்ய முடிகிறதோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறாய். நல்லவர்கள், கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் உட்கார்ந்துள்ளாய். அதற்கு அவசியமே இல்லை. என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழக்கும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமைதானே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது. வெளியில் அவர்களின் செயல்களை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது. அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். யோசிச்சுப்பார். பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்கத்தான் தெரியும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வுகள். நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை. இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள். முருகனின் உபதேசத்தின்படி நடந்து கொள். முருகனின் அறிவுரை உனக்கு இந்த நேரத்தில் தேவை. நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன், உனக்குள் தான் இருப்பேன். எந்த கவலையுமே வேண்டாம். என்னை எங்கும் தேடாது. எந்த இடத்தில் நின்று
மனதார வேண்டினாலும் உன் கண் முன்னே நிச்சயமாக நிற்பேன், நிச்சயமாக நிற்பேன். என் பிள்ளைக்கு நிற்காமல் வேறு யாருக்கு நிற்பேன்? உனக்கு ஒன்றென்றால் முதலில் வருவது நானாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு அல்ல, நேற்றைக்கு அல்ல, வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் மறைந்துவிடும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டுதானே இருந்தேன் இல்லையா? உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டன. இன்னும் சற்று நேரத்தில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உனக்கு நடக்கும் நன்மையெல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும். அப்போது உன்னுடைய மன அழுத்தங்கள், துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், கலக்கங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், மனவலிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக குடிகொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்ப்பதற்கு வா. பிறவிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், தேகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் கர்ம வினை உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளில் தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்மவினை நீங்கவே நீங்காது. வேறு வழி இல்லை. அனுபவிக்கலாமலேயே இருக்க முடியாது என்பதற்கு உதாரணம்தான் இந்த பிறவி. இதை கர்மாவின் உருவமாகவே கருதணும். ஆனால் இந்த விஷயத்தில் முருகனை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், என்னுடைய திருவிளையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தால், முருகா முருகா என்று எப்போதும் என்னை அழைத்து கொண்டே இருந்தால், அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவாக இருந்தாலும் பஞ்சு போலாகிவிடும். அதனால் தான் சொல்கிறேன் தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் உன் மனவேதனை குறையும் என்று. அந்த பஞ்சு போன்ற கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை கூட சக்தியே உருவான உன் திருச்செந்தூர் முருகன் தருவி. அதாவது தலைக்கு வந்ததை அனுபவிப்பதை சரியாக தெரியாமலேயே தலைப்பாகையோடு போய்விடும். கவலையே படாது. உன் மனவேதனை குறைந்தவுடன் நீ எனக்கு நன்றி சொல்வாய். நன்றி சொல்ல ஓடி ஓடி வருவாய். முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று மட்டும் பதிவிடு. அனைவரும் பார்ப்பார்கள், கேட்பார்கள், நம்பிக்கையோடு கேட்பார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக அவரவர்கள் என்ன கேட்டார்களோ அதை நான் நிறைவேற்றி காண்பிக்கப் போகிறேன். ஓ முருகா போற்றி போற்றி.